ஹலோ ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் என்னோட வீடியோவில் ஒரு சீக்ரெட்டான வெயிட் லாஸ் மிக்ஸை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வெயிட் லாஸ் மிக்ஸு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் ரெடிமேட் பவுடர்ஸ் மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல் அப்படின்றதுனால ஹோம்மேடும் அப்படின்றதுனால நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற கருப்பு கவுனி அரிசி ஒரு பெரிய கிளாஸில் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை அந்த காலத்துலலாம் வெறும் ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம வெயிட் லாஸ் மிக்ஸில் சேர்க்க போகிறது கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். அதே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு நம்ம ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கொள்ளை நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி இருக்காது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணும். இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஹீட்டு தானாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து தெர்மோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க கலோரிஸை ஃபாஸ்ட்டாக வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த கொள்ளு ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி பிசிஎஸ்னால நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னோட சீக்ரெட் வெயிட் லாஸ் மிக்ஸோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்லே. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பீட்டா குளூக்கன் ஒரு சூப்பர் ஃபைபர் இருக்குது. இது நம்மளோட ஸ்டொமக்கை ரொம்ப நேரம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கும். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து பசியே எடுக்காது. அதனால அன்னெசரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால இந்த பார்லேவை நம்ம டயட்டில் எடுத்துக்கிறது நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதனால் பிசிஓடி இருக்கிற கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். என்னோட சீக்ரெட் வெயிட் லாஸ் மிக்ஸில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பாசிப்பருப்பு. இது நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இருக்கும். இதையும் அந்த சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பில் இருக்க ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் காம்பினேஷன் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. இந்த பாசிப்பருப்பில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. லைக் ஃபோலேட், விட்டமின் பி, மெக்னீஷியம். இதெல்லாம் வந்து பாடிக்கு நல்லா சூப்பராக வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய வந்து எனர்ஜி தேவைப்படும். அது வந்து இது நல்லா கொடுக்கும். இதையும் 5 நிமிஷம் சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இது வறுக்கும் போது சிம்லே வச்சு வறுக்கிறது பெட்டரு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஜீரகம். அது வந்து ஒரு பாதி கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பெப்பர், அதையும் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜீரகம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தான் வந்து சொல்ல முடியும் வெயிட் லாஸ்க்கு. இது சாப்பிட்றதுனால நம்ம டைஜஷனை வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். நம்மளுக்கு இந்த ப்ளோட்டிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். மிளகு வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு நேச்சுரல் ஃபேட் பர்னர்னு தான் சொல்ல முடியும். அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் பைப்பரின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளோட மெட்டபாலிசமை ஸ்பீட் பண்ணும். அதனால் வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து நடக்கும். இதையுமே நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து தீஞ்சிராமல் வந்து வறுத்தெடுக்கணும். நம்ம சேர்க்குற ஜீரகமும் மிளகும் வந்து இந்த வெயிட் லாஸ் மிக்ஸுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதையும் நான் வறுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஆறட்டும். இது வந்து நம்ம அரைக்கும் போது வந்து சூடாகவே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது வந்து ஆற விட்டுருக்கணும். சூடே இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம வந்து வெளியே கொடுத்தும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சர் ஜார்லேயே வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைனா வந்து நல்லா சாஃப்டாகவும் அரைச்சிக்கலாம். நான் வந்து லைட்டாக கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம இந்த வெயிட் லாஸ் மிக்ஸில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து கிராண்ட்மாஸோட ரெமிடிஸ் மாதிரி. அதுவும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவும் ஆயிருக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வெயிட் லாஸ் மிக்ஸில் சேர்த்துருக்க கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, பார்லி, பாசிப்பருப்பு, ஜீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூண்டு சேர்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பாடிக்கு வந்து நேச்சுரலாக வந்து சூட் ஆகிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எல்லாத்தையும் வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் தான் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த வெயிட் லாஸ் மிக்ஸுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு. உங்கள்கிட்ட காஞ்ச பூண்டு இருந்துச்சுன்னா, இல்லைனா வந்து பூண்டை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பவுடர்டு பூண்டே இருந்தது, அதாவது கார்லிக் பவுடரே இருந்தது. ஸோ வந்து அதை சேர்த்துக்கிறேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு பவுடர்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க வெயிட் லாஸ் பவுடர் மிக்ஸ்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொதிக்க வச்ச தண்ணியில் இதை சேர்த்துட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு காய்ச்சி எடுத்தால் ரொம்பவே சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது கூடவே 2 எக் ஒயிட்ஸு, கொஞ்சம் பழம், எந்த பழம் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்படி பேலன்ஸாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது குடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் 3லேருந்து 4 கிலோ வந்து கண்டிப்பாக குறைக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.